ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இந்த ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் மாதத்தில் 10,000 15,000 செக்மெண்ட்குள்ளே ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறவங்களுக்காக என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மார்க்கெட்டில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத தான் நான் லிஸ்டிங் பண்ண போகிறேன். ஸோ அண்டர் 15,000 என்னென்ன பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் சாம்சங் கிட்டேருந்து ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி M32 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 6.4 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் அமலோட் பேனலுக்கான டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. அதை சார்ஜ் பண்ண 15 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 வாட்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு 2.5 மணி நேரம் கிட்ட இந்த 6000 mAh சார்ஜ் பண்ணுறதுக்கான டைம் எடுத்துக்கும். அதையும் நோட் பண்ணிக்கங்க. அது போக பெர்ஃபார்மன்ஸுக்கு MediaTek Helio G80க்கான சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இது கொஞ்சம் கம்மி தான். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். நார்மல் மல்டி டாஸ்கிங் மாதிரியான யூசேஜுக்கு ஓகே, கேமிங்க்கு கொஞ்சம் யோசிச்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கங்க. அது போக 64 மெகா பிக்சலுக்கான குவாட் கேமரா செட்டப், 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி 4GB 64GBக்கான வேரியன்ட் 14,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. ஸோ சாம்சங் கிட்ட இருந்து அமலோட் டிஸ்பிளே 6000 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டியோட ஒரு நார்மல் யூசேஜுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன், கேமிங் எல்லாம் பெருசாக விளையாட மாட்டேன், ஒரு நார்மல் யூசேஜ் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை ட்ரை பண்ணலாம். அடுத்து மோட்டோ ஃபேன்ஸ்க்காக இந்த செக்மெண்ட்டில் நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ G52 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.6 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் POLED பேனலுக்கான டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. POLED டிஸ்பிளே அப்படின்றதும் அமலோட் டிஸ்பிளே மாதிரி தான். ஸோ அந்த அளவுக்கான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அது போக Snapdragon 680க்கான இந்த ஒரு 6 nm ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நார்மல் யூசேஜுக்கு தான், கேமிங்க்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது. அது போக 5000 mAhக்கான பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது போக 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப், 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், Android 12க்கான அந்த ஒரு ஸ்டாக் OSக்கான எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியான இந்த விஷயங்களை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4GB 64GBக்கான வேரியன்ட் 14,500 அப்படின்ற செக்மெண்ட்டுக்காக செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் மோட்டோ மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்து இந்த செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க, அதுவும் ரொம்பவே ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கணும், லைட் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 7.9 mm திக்னஸோட 169 கிராம்ஸ்க்கான வெயிட்டோடைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து iQoo இல்லை விவோ கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, ஒரே ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆக்சுவலாக ரெண்டு பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. iQoo Z6 44 வாட்ஸ் அப்படின்ற பேர்லையும் விவோ T1 44 வாட்ஸ் அப்படின்ற பேர்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேர் அண்ட் பிராண்டிங் மட்டும்தான் வித்தியாசம், மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ஒன்று தான், ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒன்று தான். அந்த வகையில் 6.4 இன்ச்சஸ்க்கான அமலோட் டிஸ்பிளே 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட அவைலபிளாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 680 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நார்மல் யூசேஜ் தான், கேமிங் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அது போக 5000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கு. அது போக 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப், 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்ட் Android 12க்கான OS மாதிரியான ஃபீச்சரோட 4GB 128GBக்கான வேரியன்ட் 14,500 இந்த ஸ்மார்ட் ஃபோன் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த 14,500 செக்மெண்ட்ல 128GBக்கான வேரியன்ட் வேணும், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும், அமலோட் டிஸ்பிளேவோட வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களாம் இந்த iQoo Z6 இல்லைனா விவோ T1 நீங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ரியல்மி ஃபேன்ஸுக்காக இந்த செக்மெண்ட்டில் நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி நார்சோ 50. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் மெயினாக கேமிங் இந்த பட்ஜெட்டில் எனக்கு நல்லா விளையாடக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா 6.6 இன்ச்சஸ்க்கான IPS LCD டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அது போக MediaTek Helio G96 அப்படின்ற கேமிங்க்கு ஏற்ற ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களால் ஓரளவுக்கு ஒரு நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல எதிர்பார்க்க முடியும். அது போக 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட 4GB 64GBக்கான வேரியன்ட் 13,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்காக இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த 13,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல ஓரளவுக்கு ஒரு நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன், 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த ரியல்மி நார்சோ 50 கண்டிப்பாக பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும்.
ரியல்மி ஃபேன்ஸுக்கு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லியாச்சு. அடுத்து நம்ம ரெட்மி ஃபேன்ஸுக்கு தான். ரெட்மி கிட்ட இருந்து ரெட்மி நோட் 11 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.43 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. இது போக பெர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 680 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் உங்களால் கேமிங்க்கு பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் நார்மல் மல்டி டாஸ்கிங்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சிப்செட். அது போக 5000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 50 மெகா பிக்சலுக்கான குவாட் கேமரா செட்டப் பின்பக்கம் இருக்கு. 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சரை பேக் பண்ணி 4GB 64GBக்கான வேரியன்ட் 13000 செக்மெண்ட்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. அந்த வகையில் இந்த 13000 பட்ஜெட் செக்மெண்ட்குள்ள 90 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அண்ட் ரியல்மி கிட்ட இருந்து குவாட் கேமரா செட்டப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனா வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்கலாம் இந்த ரெட்மி நோட் 11 கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம். இந்த பட்ஜெட்டுக்கு பெஸ்ட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. அடுத்து நம்ம ரெட்மியோடைய தம்பி போக்கோ கிட்ட இருந்து இந்த பட்ஜெட்டில் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கக்கூடியவங்க Poco M4 Pro 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.6 இன்ச்சஸ்க்கான IPS LCD டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட அவைலபிளாக இருக்கு. அது போக பெர்ஃபார்மன்ஸுக்கு MediaTek உடைய Dimensity 810 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோனாகவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஸோ 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அது போக இந்த Dimensity 810 அப்படின்ற சிப்செட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட். கேமிங், நார்மல் மல்டி டாஸ்கிங்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கும். அது போக 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப், 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4+64GBக்கான வேரியன்ட் 15000 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. அந்த வகையில் எக்ஸாக்டாக 15000 செக்மெண்ட்டில் எனக்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த Poco M4 Pro 5G இந்த பட்ஜெட்டில் பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். மற்றபடி இந்த 10000 ரூபாயிலிருந்து 15000 செக்மெண்ட்குள்ளே எனக்கு பெஸ்ட்டாக பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லிஸ்டிங் பண்ணிட்டேன். ஒவ்வொரு பிராண்ட் வைஸ் என்னென்ன பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நான் லிஸ்டிங் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுடைய ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன், நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்த பட்ஜெட்டில் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.